வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் எதுவுமே ஷோ ஆக மாட்டேங்குது. அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆனாலும் அதாவது யூ ஹேவ் ரிசீவ்ட் ஒன் மெசேஜ் அந்த மாதிரி தான் ஷோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து யாராவது மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட மெசேஜ் உங்களுக்கு வந்து ஷோ ஆகாமல், அதாவது யூ ஹேவ் ரிசீவ்ட் ஒன் மெசேஜ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் வாட்ஸ்அப்பில் இருக்கிற செட்டிங்ஸ் மூலியமாகவே ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். அது எப்படின்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு நம்ம என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அப்படியே பற்றில பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்களை செட் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே 3 கோட் சிம்பிள் இருக்கும். 3 கோட் சிம்பிள் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை நீங்கள் வந்து அதாவது உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து 3 கோட் சிம்பிள் இருக்கும். ஸோ 3 கோட் சிம்பிளை கிளிக் பண்ணி ரீசெட் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரீசெட் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரீசெட் ஆயிரும். நீங்கள் எப்போ அதாவது புது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து அவைலபிள் ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுற மெசேஜஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக மெசேஜஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஆப்ஸில் போயிட்டு ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக பர்மிஷன் கொடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் போய் செக் பண்ணி பாட்டுங்க. ஸோ செகண்ட் மெத்தட் அது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதாவது வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்து லாக் ஏதாவது நீங்கள் வந்து போட்டு வச்சுருந்தாலும் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் எதுவுமே ஷோ ஆகாது. அதனால் ஆப் லாக்கும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க வாட்ஸ்அப்பில். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த 2 ஆப்ஷனு அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரீசெட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு அண்ட் 3வது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு ஆப்ஸில் போயிட்டு வாட்ஸ்அப்பில் போயிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் எல்லாமே எனபிள் பண்ணியும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் ஆப் லாக்கை நீங்கள் வந்து எடுத்து விட்டுருங்க. ஸோ ஆப் லாக் நீங்கள் வந்து எடுத்து விட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்து வராது. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் யாராவது மெசேஜ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் ஆகும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும். வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் நாட் ஷோவிங் ப்ராப்ளமே எப்படி நம்மளோட மொபைலே சால்வ் பண்ணது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய அப்டேட் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ வேணும்னு நினைக்கிறோம் மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.